ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு இந்தியா அணி தான்ப்பா ஜெயிக்கணும். ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக டெஸ்ட் தொடர. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஜெயிச்சா தான் நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு போக முடியும். இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ரபாடா. இந்திய அணி குறித்து இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ சமீபத்தில் ஸ்ரீலங்கா அணிக்கு ஆப்போசிட்டாக சவுத் ஆப்பிரிக்கா அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டி. இன்னும் ஒரு டெஸ்ட் போட்டி இருக்குது. அதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, ரபாடா இந்திய அணி தாங்க ஜெயிக்கணும் ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக. ஆஸ்திரேலியா தோத்தா மட்டும்தான் நாங்கள் புள்ளிப்பெட்டியில் டாப் 2ல் போய் நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு நாங்களும் இந்தியாவோ இல்லை வேறு எந்த அணியோ மோத முடியும். அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கணும் அந்த சீரீஸில். இப்போதைக்கு நாங்கள் புள்ளிப்பட்டியில் 2வது இடத்துல இருக்கோம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஆஸ்திரேலியா தோத்தா மட்டும்தான் முடியும். அதனால் இந்திய அணி அந்த ஆஸ்திரேலியா இந்தியா சீரீஸை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக எங்களோட வேண்டுதல் எல்லாமே இந்தியா ஜெயிக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரபாடாவே பேசியிருக்காரு. ஆமாங்க, இப்போ தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான புள்ளி பெட்டியல் வெளியிட்டாங்க ஐசிசி. அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி முதல் இடத்துல இருக்காங்க, 2வது பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க, 3வது ஆஸ்திரேலியா இருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா தான் 2வது இடத்துல இருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா கூட ஜெயிச்சது மூலமாகவும் ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட தோற்றது மூலியமாகவும் சவுத் ஆப்பிரிக்கா 2வதும் அப்புறம் ஆஸ்திரேலியா 3வதுக்கு வந்துட்டாங்க. அதனால் சவுத் ஆப்பிரிக்கா அதுதான் வேண்டுறாங்க. இந்தியா கிட்ட தோத்துனே வந்தால் ஆஸ்திரேலியா கீழே போவோம். டாப் 2ல் இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சவுத் ஆப்பிரிக்காவோட ரசிகர்கள் சரி, சவுத் ஆப்பிரிக்கா டீமில் எல்லாமே இந்தியாவுக்கு தான் கொஞ்சம் ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா முதல் முறையாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். அதனால் நம்மளும் காத்துட்ருக்கோம். ஏன்னா நம்மளுக்கும் ஜெயிச்சாதாங்க வாய்வா சாவா சீரீஸ் தான். இந்த சீரீஸில் தெரிஞ்சிடும் நம்ம ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகுமா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை தெரிஞ்சிடும். குறைஞ்சபட்சம் இந்திய அணி 4-0 இல்லை 4-1 அப்படி ஜெயிச்சா கூட பரவாயில்லைங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போய்டும் சவுத் ஆப்பிரிக்கா. இது நல்லது. அதனால தான் ரபாடா இது குறித்து பேசியிருக்காரு. பட் இந்திய அணி அடுத்த போட்டி பிங்க் பால் டெஸ்ட் போட்டி கண்டிப்பாக ரொம்பவே ஒரு சவாலான போட்டி. ஏன்னா பிங்க் பால்னும் போது இந்திய அணி நிறைய பேர் விளையாடி இருக்க மாட்டாங்க. இதில் இந்திய அணியில் இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பும்ரா விளையாடி இருக்கலாம், அஸ்வின் இருப்பார். ஆனால் அஸ்வின் பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு வர மாட்டார். அஸ்வின் விளையாடி இருப்பார், ரோஹித் சர்மா, விராட் கோலி சீனியர் பிளேயர் மட்டும்தான் விளையாடி இருக்காங்க. இப்போ இந்திய அணியில் இருக்கிற யங்ஸ்டர் யாருமே பிங்க் பால் இது வரைக்கும் விளையாடினதோடு கிடையாது. முதல் முறையாக விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக அவங்களோட ஆட்டத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பரவாயில்ல, பார்க்கலாம் இருங்க. இன்னொன்று இன்றைக்கி டேட்டு 3 அடுத்த 6ஆம் தேதி இந்தியாவுக்கு 3 நாள் இருக்குது பிங்க் பால் டெஸ்ட் போட்டி. டே அண்ட் நைட் மேட்ச் கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்திய அணி அதில் ஜெயிக்கும் கன்ஃபார்மாக என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.